இங்க ஒரு பொண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் உண்மையா சொல்லு இல்லைன்னா அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் தான் சொல்லி மிரட்ட இந்த பொண்ணு நான் என்னோட ஹஸ்பண்டை பார்க்கணும்னு சொல்றா. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இவகிட்ட நீ பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்றான். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஒரு கவர்மெண்ட் டாக்டர். அவனோட தாத்தாவோட கடைசி ஆசைக்காக இந்த கிராமத்துல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி சேவை செய்ய வந்திருக்கான். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜர் இவங்களை கூட்டிட்டு போய் ஒரு வீட்டுல தங்க வைக்கிறான். அந்த வீடு ரொம்ப அமானுஷமான ஒரு பங்களாவா இருக்கு. அப்புறம் ஹஸ்பண்ட் நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வரேன் நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு போக இந்த பொண்ணு அந்த பங்களாவை சுத்தி பார்த்துட்டு இருக்க. அப்போ அங்க வந்த வேலைக்கார லேடி இந்த வீட்டுல இப்படி தனியாலாம் சுத்தாதீங்கன்னு எச்சரிச்சுட்டு போறாங்க. அதை பெருசா எடுத்துக்காத இந்த பொண்ணு வெளியே போய் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு திரும்பி வீட்டுக்குள்ள வரும்போது கேட்டு தானா ஓப்பன் ஆகுது. அப்புறம் பார்த்தா இவ ஒரு புதுசா கல்யாணமான வேற ஒரு பொண்ணு உருவத்துக்கு மாறி சிரிச்சிட்டே உள்ள போறா. இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இவன் அங்க எக்ஸ்பயர்ட் ஆன மருந்தெல்லாம் இருக்கிறத பாக்குறான். அதுவும் இல்லாம வாட்ச்மேன் தவிர்த்து வேற எந்த ஸ்டாஃபும் இல்லன்றதை நோட் பண்ணி டென்ஷன் ஆகி எல்லா ஸ்டாஃபும் இங்க இப்ப உடனே வர சொல்லுங்கன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போறான். அதை பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜர் எரிச்சல் ஆகிறான். அப்புறம் இவன் அவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நான் வர லேட் ஆகும்னு சொல்ல இங்க இந்த வேலைக்கார லேடி சமைச்சு வச்சுட்டு நைட் ஆயிடுச்சு நான் என் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல ஓ அப்போ நீங்க இங்க தங்க மாட்டீங்களான்னு இவ கேட்க ஐயோ இந்த வீட்ல எல்லாம் யாராச்சும் தங்குவாங்களான்னு அவங்க சொல்ல எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு இவ கேட்க அவங்க உடனே ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் இவ மட்டும் அந்த வீட்டுல தனியா இருக்க சரின்னு இவ குளிக்க போறா. அப்போ திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு கரண்ட் கட் ஆயிடுது.